ஓம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தபகிமத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கேரளா மலப்புரம் மாவட்டம் திரூர் ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்று இரவு 7:32 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ள நாள். இன்று காலை 7:17 மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:05 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மதியம் 12:30 முதல் 1:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மாலை 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் மேஷராசி என்பர்களே, ராசிக்குள் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அனுகூலங்கள் உண்டு. பணவரவிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். கலைஞர்களுக்கு அருமையான நாள், நன்மையான நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் உத்தரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக், வுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி, விநாயகர் வழிபாடு, அருகம்பல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். குறிப்பாக சூரிய பகவான் அனுகூலமாக இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கலைஞர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். செலவுகள் கொஞ்சம் குறையும். தேவையில்லாத வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. நண்பர்கள் வழியால் சில நல்ல செய்திகள் சேரும். அவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். செவ்வாய் பகவானால அப்பப்ப வீண் அலைச்சல், டென்ஷன், கோபம் போகும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நகைக்கடை, அடகு கடை, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர் வச்சுருக்கிறவங்க, ஃபேஷன் ஜுவல்லரி எடுத்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக தரத்தக்கூடிய நாளாக இருக்கும். அனுகூலமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. ஓம் ஐம் ஹ்ரீம் மகாலட்சுமி நமஹ அப்படின்னு அம்பாளுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, கவலைகள் குறையும் நாள். மனசுல இருந்த கவலைகள் கொஞ்சம் குறையும். மன தைரியம் தரக்கூடிய நாளா இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்கள் பிளான் பண்ணி விஷயங்களை பண்ணுவீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனை குறையும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு.
டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு இந்த சங்கடங்கள் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. கிழங்கு நைவேத்தியம் பண்ணி வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்ம ராசி என்பர்களே, உயர்வான நாள், நல்ல சிந்தனைகள் வரும். கேது பகவான் இருக்கிறதுனால அப்பப்போ மனசுல ஒரு சஞ்சலம், ஒரு தடை, தாமதம் வரும். நல்லதுக்கே எடுத்துக்குங்க. வேலையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில் நல்ல விஷயங்களை உடனுடனே பண்ணிடுங்க, பெண்டிங்கில் வச்சிருக்காதீங்க. சகோதர வழியிலே நன்மை உண்டு. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. துளசாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னி ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். கண்டகசனி நடக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், திருஷ்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போகிறதா இருந்தால் அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா அந்த காரியம் 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் வேலை சுமை இருக்கும், சமாளிச்சிருவீங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டீச்சரா, ப்ரொஃபஸரா, லெக்சரா, டீனா, ஹெச்ஓடியா, லெக்சரர், ட்ரைனர், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டு. அப்பப்போ ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். குறிப்பாக படிப்பு சம்பந்தமான, கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். டைவர்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கங்க. டாக்டரா, சர்ஜனா, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். புது நட்புகள் கிடைக்கும். வேலையில விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கம் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ், கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும், கவனமா இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்கா, பாசிட்டிவா இருப்பீங்க. மனசுல இருந்த சில குறைகள் விலகும். மாணவர்களை பொறுத்தவரையில் அற்புதமான நாளாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். காதல் இனிக்கும். பெண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையும், ஆண்களை பொறுத்தவரையில் மனசில் இருந்த கவலைகளும் விலகும் நாளாக இருக்கும். டிரைவர், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், பிளம்பர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர், இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தி இருக்கா, நல்லா இருக்கா, அதே மாதிரி செய்ய போகிற தொழிலில் அனுபவம் இருக்காங்கிறதும் ரொம்ப முக்கியம். பணம் மட்டும் போராது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ரிக்வயர்டு. சமூகத்திலே நல்ல பேருடைய சில விஐபிக்களின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். போட்டி வராமல் இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். டிரைவிங் செய்யும்போது டிரைவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. உங்களை நம்பி 4 பேர் இருக்காங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் HR, அட்மினிஸ்ட்ரேஷன், கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும்.
வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பற்றி கரெக்டான சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள், விரயங்கள் கூடும். அதை சுப விரயமா மாத்திக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கிறவங்க, அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், துணிக்கடை, ஜவுளிக்கடை, பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. பிரபலமான சிலர்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலையில கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. நட்புகளால் சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விடணும், கமர்ஷியலோ இல்லை வீடோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சி எடுப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு. துளசியத்தை வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். ஜென்மசனி நடந்தா என்ன, நான் பண்ண வேண்டிய விஷயங்களை நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நல்ல விஷயம், நல்லது. மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு எய்ம் உள்ளவர்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் தாராளமாக. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும். அவங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.